ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம 2 மினிட்ஸில் ஒரு அருமையான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துருக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ வேணால் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ முட்டைக்கோஸும் சரி, கேரட் சரி, இதோட நம்ம கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ பேருக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் கூடுதலாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் அண்ட் கேரட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் நான் கொஞ்சம் போல் மல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மல்லி இலைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பொடி பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் மைனஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணலாம், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நமக்கு அடுப்பே தேவை கிடையாதுங்க. 2 நிமிஷத்தில் சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் ஈவினிங்கில் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நல்லா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. சால்ட் ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணாலே நமக்கு இது போதும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸோட மைனஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அது மாதிரி ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் போல் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரெட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த கெச்சப்பை நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதுனா கூட டோஸ்ட் பண்ணலாம். நான் டோஸ்ட்லாம் பண்ணலை, நான் அப்படியே பண்ணுறேங்க. டோஸ்ட் பண்ணாமலே உங்களுக்கு இது என்னென்னா நல்லாயிருக்கும். இந்த கெச்சப் எடுத்து கொஞ்சம் போல் நம்ம ப்ரெட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு ப்ரெட்டில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் இதை வைக்கும்போது கொஞ்சம் நிறையவே வச்சு கொடுங்க. அவங்க ரொம்ப நிறையா சாப்பிட்னா கூட ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு கொஞ்சம் அதில் நிறையா இருந்துச்சுன்னா அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இதில் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. எல்லா இடம் படுற மாதிரியே வச்சுருங்க. உங்களுக்கு நான் கேரட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா கூட நல்லா கேரட்டை துருவா கூட செஞ்சுக்கலாம். துருவிட்டா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் இதை. ஸோ இப்போ இதை நம்ம வச்சிடலாங்க. வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் கையை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு எல்லா சைடும் அது என்ன ஆகும்னா ஒட்டிக்கும் அப்படியே நமக்கு. ஸோ இப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கத்தியை வச்சு இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிட்டோம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.